16ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இன்றைய செய்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் தந்த வார்த்தை, சபிக்கப்பட்டவர்கள் யார்? சபிக்கப்பட்டவர்கள் அப்படி சொன்னால் அவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை குறித்த சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசுவதற்காக நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை தருகிறான் என்று சொன்னால், நாம் சாபத்திலே விழுந்துவிடக் கூடாது, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுக்கிற இந்த உன்னதமான வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசுவதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூடாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்திலே அநேக ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சபிக்கப்பட்ட சில காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதலாவது பூமி, இரண்டாவது மனுஷன், மூன்றாவதாக சர்ப்பம், நாலாவது காயின், கானான், எரிகோ, அத்திமரம். இப்படி வேதத்திலே சபிக்கப்பட்ட அநேக காரியங்களை வேதத்திலே பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் சில காரியங்களை விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், நாம் சபிக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு முன்பாக வெளிப்பாடாக நம்முடைய ஆண்டவருடைய மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், மனிதன் தேவனிடத்திலே அன்பு வைக்க வேண்டும். அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் வேதத்திலே வாசிக்கலாம், அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க, அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்திலே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்ம கேட்கிறோம், ஏன் நான் சபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்பதை விட, நான் சபிக்கப்படாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிற சில ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரு பரிசுத்தமான ஒரு சரீரமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பாவங்களை சுமந்த சரீரமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் சிலுவையை சுமந்த சரீரமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மீட்கப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தைலம் பூசப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மகிமையான ஒரு சரீரமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே சரீரமாக இருந்தது. இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லினால் வேதம் சொல்லுகிறது, நாம் சபிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கிறிஸ்துவை எப்பொழுதுமே அன்பு கூறுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும், எது நடந்தாலும், எப்படிப்பட்ட கேள்விகளுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் இயேசுவிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் இயேசுவிடத்திலே அன்பு கூறாமல் போனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக நீங்களும் நானும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல முடியும், கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூர்ந்து வருகிற சீஷர்கள், வருகிற அன்பு தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் வருவாங்க. வருகிறவர்கள் என்ன செய்வாங்க சொன்னா, இயேசுவை ஏதாயிலும் ஒரு காரியத்திலே காயப்படுத்துவார்கள், ஏதாயிலும் ஒரு காரியத்திலே காயப்படுத்தி கடந்து போவார்கள், ஏதோ ஒரு கேள்விகளை கேட்டு கடந்து போவார்கள். பலவிதமான இவர் என்ன, இவர் ராஜாவோ, யூதாவுக்கு ராஜாவோ, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பயங்கரமான கேள்விகளோடு கூட பேசுகிற ஒரு கூட்டம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை யாரெல்லாம் அன்பு கூறவில்லையோ, அது இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட அதிகாரிகளாக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை நேசிக்காது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது.
ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு தர்றான்னு சொன்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய பாத்திரங்கள். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுனா கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூடாதபடிக்கு, கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வைத்து ரட்சிப்பை தந்து அபிஷேகத்தை தந்து ஞானஸ்தானம் என்று சொல்கிற ஞானஸ்தானத்தையும் தந்து திருவிருந்து என்று சொல்கிற திருவந்திலையும் பங்கு கொள்ளத்தக்க ஆண்டவர் காலையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு விலையேறப்பெற்ற அன்பு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த கிறிஸ்துவனுடைய அன்பிலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் அதுதான், கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவர்களாய், அந்த பரிசுத்த ஜீவிதத்தோடு கூட வாழ்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது காரியத்துக்கு மேலாக நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 49வது வசனம். வேதத்தை அறியாதவர்களாகிய ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். பாருங்க, முதலாவது கிறிஸ்துவுடைய சமூகத்திலே அன்பு கூடாதவன், கிறிஸ்துவை அன்பு கூடாதவன் சபிக்கப்பட்டவன். இரண்டாவது காரியம், ஏன் சபிக்கப்பட்டவனாய் ஒரு மனுஷன் மாறுகிறான்? அதற்கு வேதம் சொல்லுகிறது, வேதத்தை அறியாதவர்கள். அப்போ புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நானும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நானும் விசேஷித்தவர்கள், நீங்கள் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏன் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறுகிறோம். இரண்டாவதாக வேதத்தை நாம் அறிந்திருக்கிறோம், வேதத்தின்படி நடக்கிற ஒரு பாத்திரமாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். அதுவித்தமாய் நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். தயவு செய்து நான் அன்பாய் சொல்ல முடியும், வேதத்தை ஒரு நாள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆமென். நீங்க வேதத்தை மறந்துட்டீங்க சொல்ல ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை இருந்தும் வேதத்தை படிக்காதபடிக்கு, வேதத்துடைய ஆழங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இருந்தால், வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஊழியத்துக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, சொந்தக்கார வீட்டுக்காக நம்ம கடந்து போகும்போது ஒரே ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையை கடந்து வர வேண்டும். ஐயோ, இவர்கள் வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்லவா, இவர்கள் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் வேதத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்கிற ஜெப ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையை தேவை. மற்ற ஜனங்களுக்காக பாரப்படுகிற பாரமான தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், நாம் சபிக்கப்படாதபடிக்கு கிறிஸ்துவுடைய அன்பையும் வேதத்துடைய ஆழத்தையும் அறிந்திருக்கிற நம்மளை போல ஒரு கூட்ட ஜனங்கள் வேதத்தை அறியாதபடிக்கு இருக்கும் பொழுது நாம் வேதத்தை அறிகிற ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும். அவை கடந்த நாட்களிலே வடசேரியிலிருந்து நாங்கள் 10 பேராக 2 வாகனத்திலே கடந்த நாட்களிலே நாங்கள் அப்படியே கடந்து போயிருந்தோம் கன்னியாகுமரி வரைக்கும். நாங்கள் தேசத்தை ஒவ்வொரு என்னோடு கூட அவர்கள் இருந்தவர்கள் ஜெபத்தை கேட்டவர்கள் சந்தோஷப்பட்டேன். இந்த கடை சிறந்த ஆசீர்வதிங்க, இந்த கடையுடைய சிறந்த ஆசீர்வதிங்க, இந்த பஸ்ல இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, இந்த பக்கம் ஆண்டவரே, யார் யாரும் ஒவ்வொரு கடையுடைய பேரை சொல்லலாம் ஜெபம் பண்ணினார்கள். ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வேதத்தை அறிந்தவர்கள் மற்றவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக, நம்ம தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அனைவருடைய சாபத்தை மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஜெபம் அநேக வேதம் சொல்லுங்க பார்த்தீங்களா, எத்தனை ஜனங்கள் கிறிஸ்துவத்தில் அன்பில்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ என்றால் யார் என்று கேட்கிறார்கள். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஏர்போர்ட்ல ஒரு மனிதன் கடந்து போயிருக்கிறார். கடந்து போன உடனே அவருடைய பேக்ல பைபிள் இருந்ததாம். பேக்ல பைபிள் இருந்த பொழுது அங்க இருக்கிற செக்கிங் கேட்டாராம், இது என்னது என்று சொல்லி கேட்டாராம். இந்த பரிசுத்த வேதாகமும் கூட தெரியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அதான் வேதம் சொல்கிறது, இந்த வேதத்தை அறியாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? சபிக்கப்பட்டவர்கள்.
அல்லேலூயா. அவர்கள் சபிக்கப்படாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து அவருடைய வாழ்க்கையில் வேதத்தை சுமந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவ சமூகத்திலே திருவிழா பங்கு கொண்டு தேவனுக்காக நிற்கிற பாத்திரங்களாய் மாற்றப்பட்டால் மட்டுமே அவர்கள் சபிக்கப்படாதவர்களாக இருக்க முடியும். ராமே சொல்ல மாட்டீங்களா? வேதத்தினுடைய ஆழங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவையோ அந்த அளவுக்கு வேதத்தோடு கூட நடக்கிற வேதத்தோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருமானால் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். மேலும் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். வாசிக்கலாமே. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியாய் இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் போதும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் போதும். அதனுடைய சமூகத்தில் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேதத்துடைய ஆழங்களை சத்தியத்தை அறிகிற ஒரு அறிவுகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக, வேதத்துடைய ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக தேவனோடு கூட நெருங்கி நிற்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்று சொன்னால் ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும், வேதத்தோடு கூட நடக்கிறவர்களாக நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென். சொல்லுங்க. இன்றைக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். நீங்க செய்ய வேண்டிய காரியம், வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால் பரிசேயர்கள் சேவகரிடத்தில் சொல்லுகிற காரியம் அதுதான். இன்றைக்கு இருக்கிற நாம் வேதத்துடைய ஆழங்களை அறிந்து நடக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஆமென். மூன்றாவது காரியத்துக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். எரேமியா 48ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 48. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவருடைய ஊழியத்தை கண்டுச்சு ஆண்டவர் நமக்கு வேலை தருகிறார். ஆண்டவருடைய வேலையாக இருக்கலாம். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வேலையை அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஏதாவது தேவன் நமக்கு தந்த வேலை காரியங்களாக இருக்கலாம். ஊழியத்தில் சில வேலைகளை ஆண்டவர் தருவார். அது அசதியாய் செய்தால் நாம் என்ன செய்யப்பட்டவர்களாம்? சபிக்கப்பட்டவர்கள். நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் சொல்லும் பொழுது நாம் உடனடியாக அதை செய்கிறவர்களாக, மிகவும் பிரயாசப்பட்டு செய்கிறவர்களாக நம்முடைய பிரயாசங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம், அதுக்கு அடுத்த வாரம் செய்யலாம் என்று சொல்லி அசதியாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய வேலையை அந்தந்த நிமிடங்களில் நாம் செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா ஆண்டவர் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்தால் இன்றைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ராமன் சொல்ல மாட்டீங்களா? அப்படிதான் ஒரு மனிதன், நல்ல பிரபலமான தேவ மனிதர், அவர் நல்ல ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்ல ஆண்டவருடைய வேலையை செய்துவிட்டு கடந்து வந்தார். வந்து பயங்கர டயர்ட், நல்ல தூக்கம் இருக்கு. அதனால ஆண்டவர் எழுப்பி சொன்னாராம், பக்கத்து ரூம்ல இருக்கிற மனுஷங்களை சுவிசேஷத்தை சொல்லன்னு சொன்னாராம். சொன்னாராம், ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிச்சு, நான் இப்பதானே ஆண்டவர் வந்தேன்னு சொன்னாராம். மீண்டும் கும்பிட்டு சொன்னாராம், சரி நீ போய் ஜெபம் பண்ணு, போய் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொன்னாராம். இந்த மனிதர் கேட்கவில்லை. அவருடைய டயர்டை மட்டும்தான் அவர் விரும்பினார். அசதியாக தூங்கி கொண்டிருந்த நேரத்தில் காலையில் எழும்பி பார்க்கும்போது நடந்த சம்பவம் என்று சுவிசேஷத்தை ஆண்டவர் யாரிடத்தில் சொல்ல சொன்னாரோ அந்த மனிதன் மரித்து போனான். அல்லேலூயா. அந்த வாலிபன் அந்த ரூமிலே தற்கொலை பண்ணி மரித்து போனான். நான் சொல்ல முடியும் தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவர் அனுப்பும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி வேலை செய்யும் பொழுது நாளைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, நாம் பல கவலைகளும் பல பாரங்களையும் சுமப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்தால் சபிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்ம உடம்பு சரீரம்
அன்பார்ந்த ஆண்டவரே, என் சரிவு இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு சாக்கு போது சொல்வதற்காக அல்ல. இது ஒரு கடைசி காலம். இது தேசத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, என்ன நடக்க போகிறது என்று சொல்கிற ஒரு கேள்வியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஊரடங்கு வரும், மீண்டும் பயங்கரமான கொள்ளை நோய் வரும், பயங்கரமான பிரச்சனை வரும் என்று சொல்லி தேசம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே தேவன் நமக்கு கொடுத்த வேலை, தேவன் நமக்கு கொடுத்த ஊழியம், தேவன் நமக்கு தந்த காரியத்தில் உண்மையாக இருந்து செய்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை தேவை. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்ன வேலை தூக்க சொன்னா அதை தூத்துருங்க. எந்த வேலையை உங்களுக்கு முன்பாக செய்ய சொன்னால் அந்த ஊழியத்தை நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது வேணும் சொல்லுகிற. ஒருவேளை சின்ன வேலை பெரிய வேலை கிடையாது. ஆண்டவர் தந்த வேலை ஒருவேளை உனக்கு மனசில் ஏவப்பட்டு ஊழியத்துக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு தந்திருப்பார் என்று சொன்னால் அந்த வேலையை நீங்கள் அசதியாய் செய்வீர்கள் என்று சொன்னால் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு முன்பாய் கொண்டு வருகிறார். நானும் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். சபிக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நான்காவது காரியத்துக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். பாருங்க, மனுஷனுக்கு மேல நம்பிக்கை வச்சு மனுஷனுக்கு மேல மனுஷன் இவன் எனக்கு இதை செய்வான், இதை எனக்கு வாழ்க்கையில செய்வான்னு சொல்லி மனுஷனுக்கு மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை ரட்சிக்கப்பட்ட ஜனம் இன்னைக்கு மாம்சத்தின்படி மனுஷனை நம்பி ஆண்டவரை விட்டு விலகுகிற ஜனங்கள். வேதம் சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தயவு செய்து சொல்ற, கடைசி முடிவரை இன்னும் மூச்சு நிக்கிறது வரைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ராமே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் மனுஷனை நம்பி சூழ்நிலைகளை பார்த்து, உபத்திரவத்தை பார்த்து, நெருக்கடிகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காதவருக்கு தேவனுக்கு முன்பாக இருக்கிற நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை விட்டு ஒரு நாளும் விலகிவிடக் கூடாது. ஆமென். நம்மெல்லாம் சபிக்கப்படக்கூடாது என்பதற்காக சாபத்தை சுமந்தவர் இயேசுதான். சிலுவையிலே சாபத்தை சுமந்தவர். ஆனாலும் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரை விட்டு ஒரு நாளும் விலகாதபடிக்கு அவர்தான் எனக்கு தஞ்சம், அவரே எனக்கு போதும் என்று சொல்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை கடந்து வர வேண்டும். ஆமென். ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான், ஆண்டவரே நான் நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொன்னாரேப்பா, நீங்க இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, இந்த இப்படி எல்லாம் செய்யணும் அப்படி சொன்ன உடனே இந்த வருஷத்துல நான் சிறு வயதுல இருந்து நான் எல்லாம் கடைபிடிக்கிற, கொடுக்கிற, காணிக்கை கொடுக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல, உண்மையில எல்லாவற்றையும் நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி உண்மையான ஒரு சூழ்நிலையை பேசி கொண்டு வருகிறார். கடைசி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன, உன்ட இருக்கிறதெல்லாம் தரித்திரம் இருக்கு கொடு. உடனே விலைக்கு போனவன் தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கு காணல. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து மனுஷனுக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதம், மனுஷனை நம்பி ஏதோ ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் அதையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். உங்களுக்கு என்ன ஆசை? சபிக்கப்பட்டவராக இருக்கணுமா இல்லை சபிக்கப்படாதவராக இருக்க வேண்டுமா? ஆண்டவரை விட்டு விலகி போனால் நாம் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரோடு கூட விளங்குகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பல வருஷங்கள் ஊழியம் செய்வோம், பல நாட்கள் ஆண்டவரோடு இருப்போம். திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வரும், திடீர்னு ஒரு போராட்டங்கள் வரும். ஆண்டவரை விட்டு விலகி மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. தயவு செய்து சொல்ல, சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் தந்த நல்ல உபதேசங்கள், ஆண்டவர் தந்த நல்ல வாழ்க்கை, அதற்கு நீ உங்களுக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம், முடிவரை இன்று நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவார். ஆமென். நம்ம முடிவரை இன்று நிலைத்திருக்க வேண்டும். முடிவரை இன்றும் தேவதான் எனக்கு தஞ்சம் என்று இருக்க வேண்டும். அதற்குத்தான் மகா பிரகாச
பிரயாசம் மகா பிரயாசங்களும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது. அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க. எகிப்திலிருந்து வந்தாங்க. வந்த பொழுது ஆண்டவர் சில வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனா கானானுக்கு போக முடியல. காரணம் என்ன தெரியுமா? திடீர்னு ஐயோ எனக்கு காடை வேணும், எனக்கு இறைச்சி வேணும், எனக்கு ஐயோ தண்ணிக்கு கடலுக்கு முன்னாடி நிற்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பேசிட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் கடந்து போவார்கள். ஒரு பக்கம் வேணும் சொல்கிறது, திடீர்னு சொல்லி மோசே செபிப்பதற்காய் கடந்து போய்விட்டார். மோசே கடந்து போன பொழுது ஆரோன் வந்து ஆரோனை சட்டையை பிடிச்சத போல ஆரோன் இங்க வா வா, தேவம் இல்லை, ஏதாவது தேவத்தைகளுக்கு காண்பி என்று சொன்ன பொழுது ஆரோன் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கண்டுகுட்டி தான் தேவம் என்று சொல்லி வணங்க ஆரம்பித்தார்கள். நான் சொல்ல முடியும், தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற கர்த்தரை விட்டு விலகினவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு ஒரு நாள் விசுவாசிகள் விலகி போயிடாதீங்க. மனுஷன் நம்மளை விட்டு விலகி போனா கவலைப்படாதீங்க. உலகம் நம்மளை விட்டு பிரிந்து போனால் கவலைப்படாதீர்கள். தேவனை மட்டும் ஒரு நாள் விட்டு விடாதபடிக்கு அவரோடு கூட ஒரு அரவணைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாமே சொல்ல மாட்டீங்களா? சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. சபிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவனை விட்டு விலகாத ஒரு பாத்திரங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு சும்மா உடலை ஒடுக்கி உடம்பெல்லாம் முடியாது. அங்கங்க கை வலிக்கும், கால் வலிக்கும், ஒரு பக்கம் வயிறு வலிக்கும். பல சாப்பிடாம எடுக்காம ஒவ்வொரு பட்டணத்திலே ஆகாரங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு பட்டணத்துக்கு பிரயாசப்பட்டு ஊழியத்தை கடந்து போகும்போது இதற்கு காரணம் என்ன? ஜனங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு பிரயாசம். கையில ₹1 இருக்காது, ஆனா வண்டியில பெட்ரோல் ஃபுல் டேங்க போட்டுட்டு ஊழியத்துக்கு கடந்து போகிறோம். எவ்வளவு பிரயாசம்! எந்த ஊழியத்தை யாருடைய காணிக்கை நம்பி அல்ல ஊழியத்துக்கு போகிறது. எப்படியா என்னுடைய இந்தியா ரசிக்கப்படாதா? எப்படியா என்னுடைய தமிழ்நாடு ஒரு மாற்றம் உண்டாகாதா என்று சொல்கிற ஒரு ஏக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு தேவனுடைய வேலைகளை செய்ய வேண்டும். கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு அவரோடு கூட அன்பு கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஒன்று, இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் இருக்காதீங்க. இரண்டாவது, வேதத்தை மறந்துடாதீங்க. மூணாவது, கர்த்தர் கொடுத்த வேலையில் அசதியா இருந்துடாதீங்க. நாலாவது, கர்த்தரை விட்டு விலகிறாதீங்க. அடுத்ததாக எரேமியா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 11:5. பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதித்திரமாக அப்படியே ஆகும். யாக்கோபு 1:19 வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? ஆகையால் என் பிரியமான சகோதரரே, தீவிரமாகவும் பேசுவதற்கு பொறுமையாகவும் அடுத்தாக சொல்லப்பட்டிருக்கிற சபை பிரசங்கத்தை கேட்காதவராக இருந்தால் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அடுத்த உள்ளான ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு முன்பாக சொல்வதற்காக நான் விரும்புகிறேன். சபையில் பிரசங்கத்தை கேட்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை அதிகரிக்க வேண்டும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சில நேரங்கள் பாருங்க, பிரசங்கத்தை கேட்கவே நமக்கு முடியாது. ஏன்னு சொன்னா ஆசீர்வாதத்தை சொன்னா கேட்பாங்க, ஆனா வேதம் சொல்லுகிற சில ரகசியத்தை சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அது வெளிப்படுத்துற 1:3 இதெல்லாம் நீங்க பாப்பீங்க சொன்னா சபையில் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம சபையில வந்திருக்கிற நாம் சபையில வந்த பொழுது கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா சத்திய வசனத்துக்கு முன்பாக இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் சபிக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேதத்துடைய சத்திய வசனம் வரும் பொழுது அதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னது போல அந்த சபையில கர்த்தருடைய வசனம் வரும் பொழுது அதை கவனமாய் கேட்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேடி வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பைபிள்ல நான் எடுத்த இந்த தலைப்பு தந்த ஒரு சபிக்கப்பட்டவன் யார்
அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இந்த வசனமா நீ திருவிழா அன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரத்துல கேட்கும் பொழுது, என் ஜனங்கள் சபிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை பேசு என்று சொல்லி ஆவியானவரோடு இடைப்பட்டார். ஆமென். நீங்களும் நானும் சபிக்கப்படவே கூடாது. ஆமென். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ஒரு கடையில போய் ஜூஸ் குடிக்க போனா, அந்த ஜூஸ் கடைக்கு முன்னாடி நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த ஜூஸ்காரன் நல்லா ஜூஸ் போடுவான் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா, கடையை பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும் அவன் நீட்டா கழுவி நீட்டா எல்லா காரியத்தையும் செய்ய பார்க்க முடியும். சில காரியம் பார்க்கும் பொழுது காசு பார்த்தாலே காட்டுவீங்க ஜூஸ் குடிக்க முடியாது. அப்படிதானே? நீங்க எப்படிப்பட்ட ஜூஸ் குடிப்பீங்க போல இருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார், என்னோடு கூட நான் இடைபடுகிறார் என்று சொல்கிற அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை தேடி வர வேண்டும். ஆமென். சில வார்த்தைகளுக்கு இது எனக்கு பேசல, இது யாருக்கு பேசுறா, இது அந்த சகோதரனுக்கு பேசுறாங்க, எனக்கு பேசுறேன், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பேசுறாங்க சொல்லி எடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அது அல்ல வார்த்தை. எல்லாமே தேவராகிய கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல பேசும் பொழுது எனக்குத்தான் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அதில் நம்ம மாற்றத்தை உண்டாக்கத்தக்க ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆமென். ஹல்லேலூயா. சிலருக்கு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். அப்போ ஒரு 10 சட்டையோ அல்லது 10 சாரியோ அப்படியே போட்டுன்னு வச்சுக்காங்களேன். உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்காங்கன்னு சொன்னாலும் முதல்ல நீங்க என்ன பார்ப்பீங்கன்னு சொன்னா கலர் எல்லாம் பார்ப்பீங்க. யாரும் பார்க்க மாட்டீங்க, நீங்க மொத்தமா எடுத்துட்டு போயிருவீங்க போல இருக்கு. பாருங்க, சில காரியங்கள் கலர் தான் பார்ப்பீங்க. காரணம் என்ன சொன்னால் நமக்கு தெரியுது, எடுத்தால் இதுதான் எனக்கு பிடித்த ஒரு கலர்னு சொல்லி எடுப்போம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வசனத்தை கேட்கும் பொழுது இது எனக்காக ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது நிச்சயமா நீங்கள் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். பைபிள் அருமையா சொல்லுகிறது, வேதத்துல பூமி சபிக்கப்பட்டிருந்தது, மனுஷன் சபிக்கப்பட்டிருந்தார், சர்ப்பம் சபிக்கப்பட்டிருந்தது, காயின் சபிக்கப்பட்டான், கானான் சபிக்கப்பட்டது, எரிகோ சபிக்கப்பட்டது, அத்திமரம் சபிக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் சபிக்கப்பட்டதாக இருந்தாலும் ஒரு பக்கம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிற காரியம், நீங்கள் சபிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்கிற இந்த சத்திய வார்த்தையை எடுத்துக்கொண்டு பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அடுத்ததாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் ஒரு வாசிக்கலாம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அவனுக்கு பாவமாயிருக்கிறது. இன்னொரு பக்கம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40-41 வரைக்கும் நீங்க பாப்பீங்க சொன்னா, நன்மை செய்ய ஜாடி இருக்கும் பொழுது அது இன்னொரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கிற ரகசியத்தை சொல்றேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நன்மை செய்யாதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்யாதபடிக்கு இருந்தோமானால் ஒரு பக்கம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மிடத்துல நன்மை இருக்கும் பொழுது அதை செய்யணும். ஆமென். பாஸ்டர் அந்த இல்ல பாஸ்டர் நான் செய்ய முடியாது, சிஸ்டர் எனக்கு செய்ய முடியாது இப்படி சொல்வதை விட தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை, தேவன் தந்திருக்கிற உன்னதமான நன்மைகளை மற்றவர்களுக்கும் செய்யத்தக்க நம்முடைய கைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அன்பா சொல்ற கொடுக்க கொடுக்க வந்துகிட்டே இருக்கும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? நம்ம எவ்வளவு தூரம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு, எவ்வளவு தூரம் நன்மை செய்கிறோமோ அந்த அளவுக்கு சில மேன்மை நம்முடைய வாழ்க்கையில கலந்து வரும். நம்ம கொடுக்க கொடுக்க அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். ஒருத்தர் வந்தார், தோழியமா வந்துட்டு இருந்தாரு, நாங்க டீ குடிச்சிட்டு இருந்தோம். அவர் வந்து கேட்டார், ஐயா கைதா நான் சொல்ல டீ குடிக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சில டீயும் ஒரு வடையும் வேணும்னு கேட்டார். எப்படி? நான் ரொம்ப சந்தோஷமா வாங்கி கொடுத்தேன். ஏன் அப்படின்னு சொன்னா, சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நாளும் வாங்கி கொடுக்கலாம். அல்லேலூயா. எப்படி இப்ப எல்லாம் வாங்கிட்டு ஒரு கோட்டருக்கு பைசா சேர்த்த உடனே கோட்டர் கடைக்கு போயிருவாங்க எல்லாருமே. இந்த பிச்சைக்காரங்களுக்கு வேலை நிறைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா வாங்குறாங்க. அத்தனை ஒரு கால் நடக்க முடியாத ஒரு நபர் இந்த பாவம் அப்படின்னு சொல்லி பைசா கொடுத்துட்டு அடுத்த டேனிங் போயிட்டு அடுத்த டேனிங் வரைக்கும் மேல அவர் ஒயின் ஷாப்ல போய் நிக்கிறார். நான் கொடுத்ததான் கரெக்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்.
அவருக்கு கேட்ட தேவைக்கு சரியா கிடைச்சிட்டு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சங்கடமாய் போய்விட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதான், சில நேரங்களில் நன்மை செய்வோம், ஆனா அதுக்கு பிரதிபலன் கிடைக்காது. சில காரியத்தை நம்ம உண்மையாக செய்வோம், அதனுடைய காரியங்கள் நமக்கு கேள்வியாக இருக்கும். ஆனாலும் நாம் ஜெபத்தோடு கூட நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லி, நன்மை செய்யாமல் இருந்தால் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம நன்மை செய்கிறவர்களாய் நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நிறைய ஹோட்டல்லாம் நிற்கும் பொழுது, சாப்பிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்தாங்க, பிச்சை எடுக்கும் போது கடைக்காரன் வெளுத்து விட்டுருவான். ஆனா நான் எந்திரிச்சு அந்த சேர்ல இருந்து ஓடி போய் அன்றைய வசனம் தான் சொல்லுகிறது, நம்ம நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு கூப்பிட்டு புரோட்டா கொடுங்க, 4 புரோட்டா ஒரு ஆம்லேட் கொடுங்க, இல்ல 4 தோசை கொடுங்க, எத்தனையோ இடத்துக்கு போனாலும் அதை செய்யக்கூடிய, ஏன்னு சொன்னா நாம் வேதத்தை சுமந்து விட்டு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யாமல் இருப்பது பாவம். அது சொல்லுங்க. நீங்க உங்களை பார்த்தாரு எனக்கே கஞ்சி வழி இல்ல பாஸ்டர், நான் எங்க போய் செய்யறது? அல்லேலூயா. செய்யணும் சிஸ்டர், செய்யணும். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அதற்கு பிறகு பெருசா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம எந்த அளவுக்கு அநேகருக்கு உதவுகிறோமோ, எந்த அளவுக்கு அநேகருக்கு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். எனக்கு உண்மையாக இப்ப 10 ரூபாய்லாம் இந்த பாவப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே கிடையாது. 50, 100 அப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு தாகம். அவங்களை பார்த்தா அன்னோட ஜோமன் ஆண்டவரே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னைக்கு ஒரு கையெடுத்து 50 ரூபா கொடுத்து கையெழுத்தும், அப்ப 500 ரூபா கொடுத்தா காலையிலே விழுந்துருவாங்க போல இருக்கு. இல்லையா? எதுக்கு சொன்னா நம்மை கொடுக்கிறவர்களாக ஆண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கிளாஸ் இறக்க மாட்டோமே, கார்ல இருந்து அப்படிதானே? பிச்சைக்காரங்க வந்த கிளாஸ் இறக்குமா? காரை 2-3 தான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கிறவர்களாக மாறுகிற பொழுது நிச்சயமா நம்மளை ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது காரியம், கிறிஸ்துவிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் சபிக்கப்பட்டவர்கள், வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்ததாக கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்ததாக சபையில பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்காதவனும் சபிக்கப்பட்டவன். இதான் ஒரு பெரிய எச்சரிப்பு. அல்லேலூயா. நம்ம எதையுமே வசனத்தை கேட்கும் பொழுது நமக்குத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். அடுத்து சொல்லி நம்ம திருவிருந்துக்கு நேராய் போக வேண்டி இருக்கபடினாலே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும், நீதிமொழிகள் 11, 24 முதல் 26 வரைக்கும் காணிக்கை கொடுத்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. காணிக்கை கொடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவனுக்கு உண்மையாக சொல்ல, கொடுக்க கொடுக்க ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம், கொடுக்க கொடுக்க ஒரு பயங்கர நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நான் இப்ப இதாட்டு சொல்லல, லைவ்ல ஓடிட்டு ஒரு பக்கம் சொல்லலாம். இந்த 2 மாசம் முடியறதுக்கு முன்பாய் ஊழியக்காரர்களுக்கு நான் ஆண்டவருடைய கிருபையில கொடுத்ததே ஒரு தொகை இருக்கும். ஆமென். ரொம்ப சந்தோஷமா கொடுத்தேன். எல்லாத்துக்குமே கொடுக்க கொடுக்க ஒரு பயங்கர சந்தோஷத்துல நான் ஊழியத்தில் செய்தேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். காரணம் என்ன? ஒண்ணு சொல்ல முடியும், கொடுக்கிறதுனால ஆண்டவனை தந்து கொண்டேதான் இருக்கிறார். ஆமென். கொடுக்க கொடுக்க ஊழியக்காரங்க வந்தா செலவு பண்றதுக்கோ எடை குறித்துமே பயப்படாதபடிக்கு அந்த ஊழியத்துக்கு செய்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். போன வாரம் 5 கட்டிலுக்கு ஜெபம் பண்ணோம், ஒரு பாக்ஸ் 2வது ஆராதனைக்கு ஜெபம் பண்ணோம். எதுக்கு சொன்ன? ஆண்டவருக்கு கொடுக்க கொடுக்க ஆண்டு தந்துகிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீங்க எனக்கு தரீங்க, நான் ஆண்டவருக்கு இன்னும் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். நிறைய காரியங்களை செய்ய செய்ய ஊழியங்கள் நிரம்பி ஒழிந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற காரியம் தான், கொடுக்கிறதுனால நீங்க குறைஞ்சே போக மாட்டீங்க. ஆமென். நீங்க எவ்வளவு ஊழியத்துக்காக இருந்தாலும் சரி, அநேகருக்கு நன்மை கொடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதற்கேற்ற கனத்தை ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட ஜீவனத்தில் உங்களுக்கு தந்து அவர் நடத்துவதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்துல காணிக்கை கொடுத்த சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். காணிக்கை பத்தியே பேசக்கூடாது, ஆனாலும் எழுதுவதற்கு கை அப்படியே ஓடிட்டே இருந்ததுனால சொல்லுகிறேன். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நாம் சபிக்கப்படாமல் இருப்பதற்கும் தேவன் தந்த வார்த்தை. வறுமையில கூட காணிக்கை கொடுத்தாங்க. மார்க் 41. அது மட்டுமல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தீர்மானத்தினுடைய காணிக்கை கொடுத்தார்களாம். ஒரு தீர்மானம் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். காணிக்கை சொன்னாலே எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. அல்லேலூயா.
உங்களை நான் காணிக்க கேட்கவே இல்லை. ஆண்டவருக்காய் கொடுக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஆமென். ஆண்டவருக்காய் நம்மளையும் கொடுக்கிறோம். நமக்கு உண்டான சில நன்மைகளை கொடுக்க கொடுக்க அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நான் சொல்ல முடியும், தேவனுடைய பிள்ளைகள் கடந்த நாட்களிலே வேறு பட்டணத்திலிருந்து ஒரு 8 பேர் கடந்து வந்தார்கள். அவங்கள்ட்ட ₹1 கூட செலவு பண்ண நான் விடவே இல்லை. 2 கார்ல பெட்ரோல் என்னெல்லாம் உண்டு அத்தனை செய்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க. அவங்களாம் ஐயோ பாஸ் நாங்க பெட்ரோல் போடுவோம், நாங்க செலவு பண்றோம் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. நான் ஒண்ணுமே அனுமதிக்கவே இல்லை. நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் அவங்ககிட்ட சொன்னேன், நான் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு நான் செய்றேன்னு சொன்னா இன்னொரு பட்டணத்துக்கு நான் போகும்பொழுது எனக்கு செய்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அவன் அதான் சொன்னேன். அது முடிந்து அதுக்கப்புறம் என் வண்டியில பெட்ரோல் ஃபுல் டேங்க் எல்லாம் போட்டிருக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நல்லவர். எனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா தேவனுக்காக நம்ம எதை கொடுத்தாலும் அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் விட்டு விடாதீங்க. எது நடந்தாலும் ஆண்டவர் எனக்கு போதும், தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லுங்க. ஒரு நாள் இந்த வேதத்தை மறந்துடாதீங்க. ஆமென். வேதத்தை மறந்தவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை ஒரு நாள் மறந்துடாதீங்க. இயேசுவிடத்தை அன்பு கூறுவதில் ஒரு நாள் மறந்துடாதீங்க. தேவனுடைய வேலையை அசதியா செய்யாதீங்க. தேவன் உங்களுக்கு தந்த ஊழியமாக இருக்கலாம், உங்களுக்கு தந்த சில வேலைகளாக இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் அசதியாக இருந்து விடாதீங்க. அது மட்டுமல்ல, கர்த்தரை விட்டு மட்டும் ஒரு நாள் விலகிறாதீங்க. ஆமென். நம்மளை விட்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்க. ஒரு ஊழியர் சொன்னது போலதான் 24 மணிக்கு நம்ம கூட இருக்கிற ஒருவர் உண்டானால் இயேசு மட்டும்தான். ஆமென். அதான் உண்மை. வேற யாரும் நம்ம கூட 24 மணிக்கு இருக்க மாட்டேன். எப்படியாயிரும் ஓடிடுவாங்க. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. பிள்ளைங்க என்ன செய்வாங்க, தாத்தா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு காரியம் நடந்துடும், எல்லாருமே அவளை விட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கூட மாறாதவராய் நம்முடைய ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள் ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனுக்காக நிற்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் இடம் நிற்போமா? ஆண்டவர் நல்லவர். அவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. காரணம் ஒண்ணு, என் வேதத்தை சுமந்தவர்.